இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பிரதிபலிக்க யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டு சிந்தனையிலே என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தின் தொடக்கத்தில் தாய் தந்தையர் வருகிறார்கள், சகோதர சகோதரிகள் அருகில் இருக்கிறாங்க. பாதி வழியில் சில நண்பர்கள் வருகிறார்கள், மனைவி, கணவன், பிள்ளை, குடும்பம் எல்லாம் வருகிறது. சிலர் திடீரென அன்பு செய்வாங்க, திடீரென்று மாயமாக போயிடுவாங்க. பலர் பிரிந்து போகிறார்கள், சிலர் இறந்தும் போய்விடுகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய பயணத்தில் நம்ம கூடால வருவது யார்? நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வர நம்ம கூடால பயணிக்க ஒரு நபராவது உண்டா? ஆம், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னோடு பயணிக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். மரணம் வர அவர் நம்மோடு பயணிக்கிறார், மரணத்திற்கு பிறகு அவரோடு நாம் பயணிக்கிறோம். ஆக அந்த இயேசுவோடு உள்ள பயணம் முடிவில்லாத பயணமாக தொடர்கிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்வினுடைய சிறப்பும் இனிமையும் எதில் இருக்குதுன்னா, நம்மோடு பயணிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்வதில் தான் இருக்கிறது. வாழ்க்கை பயணத்தினுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? பணம் இருப்பதனால அல்ல, அழகான மனைவி அமைவதனால் அல்ல, அறிவான பிள்ளைகள், அன்பான குடும்பம் இருப்பதனாலும் அல்ல, காரு, பங்களா, நகை நட்டு, வீடு, சொத்து, சுகம், இதிலெல்லாம் இல்லைங்க மகிழ்ச்சி. வாழ்க்கை பயணத்தின் மகிழ்ச்சி யார் ஒருவர் என்னோடு இயேசு பயணிக்கிறார் என்பதனை கண்டுகொள்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இன்றைய நற்செய்தியில் வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய சீடர்களோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு படகுல பயணிக்கிறார். திடீர்னு புயல் வருது, அவங்க பதட்டப்படுறாங்க, அவங்க நிலைமை கூப்பாடு போட்டு கதறாங்க. காரணம் என்ன? தங்களோடு ஆண்டவர் இயேசு பயணிக்கிறார்ங்கிறத மறந்து போனாங்க. அவங்க இயேசுவை பார்க்க தவறி போனாங்க. அதனால தான் பதட்டம், கூப்பாடு. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். இதுதாங்க இவர், இதை கண்டுகொள்ளுங்க. இதுதான் மகிழ்ச்சி. உங்கள் கைகள் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்கள் கால்கள் உங்களை விட்டு விலகாது. உங்கள் நிழல் உங்கள் கூடாலே வரும், ஓடுனா வரும், நின்னா நிற்கும். ஒருவேளை நிழல் மாறலாம், கைகள் இழக்கலாம், கால்களை இழக்கலாம், ஆனால் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை. எனவே தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி 2ஆம் வாசகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரோடு பயணிக்கின்ற பொழுது, அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற பொழுது நாம் ஒரு புது படைப்பாகவே மாறிவிடுகிறோமாம். 2 கொரிந்தியர் 5:17 பவுலடியார் இதை தான் சொல்கிறாரு. அந்த நம்மோடு பயணிக்கக்கூடிய ஆண்டவரை கண்டுகொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது நாம் ஒரு புது படைப்பு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை வாசித்து பாருங்கள். இயேசு படகிலே சீடர்களோடு அக்கறைக்கு செல்வோம் என்று அக்கறையோடு தான் அவரை அவர்களை அழைத்து செல்கிறார். கலிலேய கடல் என்று சொல்லப்பட்டாலும் அது பெரிய இந்து மகா சமுத்திரம் மாதிரி பெரிய கடல்னு நினச்சிடாதுங்க. அது ஒரு பெரிய ஏரி. அது உப்பு தண்ணீர் எல்லாம் அல்ல, நல்ல தண்ணீர், எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான். கடல் மட்டத்தை விட 700 அடி ஆழத்தில் இருக்குது, கீழே இருக்குது. ஹெர்மோன்கிற மலையிலிருந்து பனி உருகி யோர்தான் வழியாக அந்த தண்ணீர் இந்த கலிலேயாவுக்கு வருகிறது. அது ஒரு பெரிய ஏரி. அன்பார்ந்தவர்களே, அதில் ஏன் அந்த இயற்கை சூழலில் புயல் வீசுகிறது என்றால், அந்த கலிலேய கடலை சுற்றி ஃபுல்லாக மலை, சுற்றி மலையாக இருப்பதாலும் இது பள்ளத்தில் இருப்பதனாலும் அந்த வருகிற காற்று சுழல் காற்றாக திடீர்னு வீசும். இப்படி ஒரு சூழல் தான், அந்த சூழலில் தான் இயேசுவினுடைய சீடர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு படகு பயணம் மாதிரி. அது ரயில் தண்டவாளத்தில் போட்ட அந்த ட்ரெயின் தண்டவாளத்தில் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த தண்டவாளம் போடப்பட்டிருக்கும், அதில் அழகாக போயிட்டே இருக்கும், சமமாக இருக்கும். ஆனால் படகு பயணம் அப்படி கிடையாது. படகு பயணங்கிறது திடீர்னு அலை வரும், ஒவ்வொரு முறையும் அலை வரும். அது சின்ன அலையோ பெரிய அலையோ, அப்படியே படகு மேலே போய் கீழே வரும், மேலே போய் கீழே வரும். மேடு பள்ளம், விபத்து, ஆபத்து, கஷ்டம், நஷ்டம், இழப்பு, இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் இப்படி திடீர்னு புயல் வீசும், பல துன்பங்கள், துயரங்கள் வரும். இதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த துன்பமான வேளையில் இயேசுவை கண்டுகொள்ளணும். இதில் தான் நம்முடைய சிறப்பு இருக்கிறது. துன்பமான வேளையில் யார் ஒருவர் என்னோடு இயேசு பயணிக்கிறார் என்று கண்டுகொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், இயேசு பயணிக்கிறார் அந்த சீடர்களோடு. ஆனால் அவருடைய கண்கள் தூங்குகிற இயேசுவை பார்க்கல. அவங்களுடைய கண்கள் எல்லாம் கொந்தளிக்கிற புயலையும் அந்த அலையும் தான் பார்க்கிறது. உடனே இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்க்க தவறி போனார்கள்.
இப்படித்தான் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருதோ நாம் பிரச்சனையை பார்க்கக்கூடாது, பிரச்சனையை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள இயேசுவை பார்க்கணும். நம்ம சூழலை பார்க்கக்கூடாது, எந்த சூழல்லையும் நம்மளை தப்பிவிக்க வல்லவரான அந்த இயேசுவை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நோயை பார்க்கக்கூடாது, நோயை குணமாக்கும் ஆற்றல் உள்ள ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார், அதை நம்ம பார்க்கணும். ஆக புயலையும் அலையும் பார்ப்பதற்கு பதிலாக ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற பொழுது, நம்மோடு பயணிக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அருமையானவர்களே, எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? எப்படி இயேசு பயணிக்கக்கூடிய படகுல புயல் வரலாம்? இயேசு பயணிக்கிற படகுல புயல் வருமா? இயேசு பயணிக்கக்கூடிய படகுல புயல் வருமா? ஆம், வரும். வரும். சிலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம், அது வரும். ஆனால் படகு மூழ்காது. ஏன் இயேசு பயணிக்கக்கூடிய அந்த படகுலையும் புயல் வரணும்? காரணம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, இயேசு மீது கொண்ட நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். +2 படிக்கிற பையனுக்கு பரீட்சை வேணுமா, சோதனை வேணுமா என்று கேட்டால் என்ன சொல்வீங்க? ஆம், தேவை. அப்போ தான் யார் பாஸு யார் ஃபெயிலு தெரியும். அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய சோதனையில் வெற்றி கொள்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும், ஆண்டவர் நமக்கு பரிசு தர முடியும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். யோபு ஒரு நீதிமான், ஒரு நல்ல பக்தன், ஒரு மாபெரும் செல்வந்தன். சாத்தான் கடவுளிடமிருந்து ஒரு சிறப்பு அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த யோபுவை சோதிக்கிறான். சோதிக்கிறதுன்னு என்ன, சாதாரணம் இல்லை. அவருடைய எல்லா உடைமைகளும் அழிக்கப்படுகிறது. 10 பிள்ளைகளும் மரித்து அவன் வீட்டில் பிணமாக குவித்து வைத்திருக்கிறார்கள். அவன் ஒரு குப்பை மேட்டில் இருந்துக்கிட்டு சொறி சுரங்கோடு வேதனையோடு அவன் தவித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஒரு இழிநிலைமை நஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அவன் பாவம்தான்ப்பா, நீ செய்த பாவம்தான் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்று சொல்லுகிற பொழுது அவன் மனசாட்சி சொல்லுகிறது, நான் கடவுளுக்கு பிரியமான முறையில் தான் நடந்தேன், ஆனால் எனக்கு துன்பம் வந்திருக்குதே, இந்த துன்பத்தின் காரணத்தை நான் அறிய முடியவில்லையே, இறை ஞானத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவன் கலங்கி புலம்பி அவன் ஒரு வேதனையில் சலிப்படைஞ்சு பேசுகிறான். அப்பொழுது தான் சூறாவளி காற்றில், சூறாவளி புயலில் ஆண்டவர் யோபுவோடு பேசுகிறார். அவர் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளை கேட்டு யோபுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதுதான் முதல் வாசகம். அவர் கேட்கிறார் சூறாவளியிலிருந்து, யோபுவே, நான் கடலை உண்டாக்கிய பொழுது நீ எங்கிருந்தாய்? மேகத்தின் வழியாக மழையை நான் பொழிய செய்கிறேனே, அதெல்லாம் நான் செய்யும்போது நீ எங்கே இருந்தா? கொந்தளிக்கும் அலை கடலுக்கு கூட எல்லை வகுத்து இதுக்கு பிறகு நீ வராத என்று நான் சொன்னேனே, அப்பொழுது நான் எங்கிருந்தாய்? இறை ஞானத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று விளக்கத்தை கொடுக்கிறார். அப்பொழுது இறை ஞானத்திற்கும் இறை திட்டத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சோதனையிலே வெற்றி கொள்கிறார். ஆம், இந்த சோதனையில் யோபு வெற்றி கொண்டதும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவருக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மீண்டும் 10 பிள்ளைகளை கொடுக்கிறார். 140 ஆண்டுகள் வாழ்ந்து 4 தலைமுறை காணக்கூடிய பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை சோதனையில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு கொடுக்கிறார். ஆமன் பார்த்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு சில நேரங்களில் சோதனைகளை அனுமதிப்பார். அப்பொழுது நம்மோடு பயணிக்கக்கூடிய இயேசுவை நாம் கண்டுகொண்டு அந்த ஆண்டவரை பற்றி கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் வாசித்து பாருங்க, புயல் வீசுகிறது. அப்பொழுது சீடர்கள்லாம் கதறாங்க, பதறாங்க. இயேசுவோ தலையணையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். படகு அலை மோதுது, தண்ணியில் நிரம்புது. அவன் ஆண்டவர் மேலெல்லாம் தண்ணி விழுந்திருக்கும், ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறாரு பாருங்க. இதுதான் ஆண்டவர் தரக்கூடிய அமைதி, ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொன்னாரே, இதோ என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன், அது உலகம் தரக்கூடிய அமைதி போல அல்ல, அதனால உள்ளம் கலங்க வேண்டாம். இதுதான் புயல் வீசுது, அலை கொந்தளிக்குது, தண்ணியெல்லாம் அவர் மேலே விழுது, ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறார். பார்த்தீங்களா? அதுதான் அமைதி. அவருடைய அமைதியை புயலோ அலையோ ஒன்றும் செய்ய முடியவில்லை. அமன் பார்த்தவர்களே, ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதி நமக்குள்ளே இருக்கிற பொழுது நம்மை சுற்றி வீசக்கூடிய எந்த புயலும் அலையும் நம்மை பாதிக்க முடியாது. படகு தண்ணீரால் நிரம்புற உடனே சீடர்கள் அந்த அமைதியை பெறலை. அந்த அமைதியை பெறாதனால பதறாங்க. ஐயோ, சாக போகிறோமேன்னு சொல்கிறாங்க. உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க. சீடர்கள் இப்படி கதறுவதற்கும் பதறுவதற்கும் கூப்பாடு போடுவதற்கும் காரணம் என்ன?
அவங்க இயேசு மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு இயேசுவை மீது ஒரு ஆழமான விசுவாசம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் அந்த இயேசு நம்மோடு தான் பயணிக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை பார்க்குறோம். அதனால் அவங்க பதறாங்க. ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடைய மாட்டார்கள். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் பதற்றமடைய மாட்டார்கள். ஆமன் பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தால் நம்ம பதட்டம் அடைய மாட்டோம். காரணம் இயேசு இருக்கிறார், இந்த நிலையை மாற்றுவார். அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு காரியத்தை கரெக்டாக செய்கிறாங்க. அவர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள். அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வேளையில், துன்ப வேளையில் இயேசுவை கூப்பிடணும், இயேசுவை எழுப்பணும், இயேசுவை செயல்பட கூப்பிடணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே இயேசுவை பார்க்கணும், இயேசுவை கூப்பிடணும். மாறாக ஜோசியக்காரன்ட்ட போகக்கூடாது, மந்திரவாதியை தேடி போகக்கூடாது, அல்லது ஏதாவது ஒரு ஊழியர் நமக்கு உதவி செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார், ஜெபிப்பார்ன்றெல்லாம் தேடி கூட செய்யக்கூடாது. அல்லது இந்த குருக்கிட்ட கூட நம்ம போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக இயேசுகிட்ட போகணும், இயேசுவை கூப்பிடணும், இயேசுவை கூப்பிடணும். மார்க் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எரிக்கோ நகரை விட்டு இயேசு வெளியே போகிறார். அப்பொழுது பார்த்தலேமி என்ற கண் தெரியாத குருடன் இயேசு அந்த இடத்தில் போகிறார், நடக்கிறார் என்று தெரிஞ்சதும் அந்த கண் தெரியாதவன் கூப்பிடுறான், கூக்குரல் இடுகிறான். எல்லாரும் அவனை மட்டம் தட்டுறாங்க. அப்பொழுது இயேசு நின்று அவனை கூப்பிடாரு, அவனை என்கிட்ட வர சொல்லுங்க அப்படிங்கிறார். அருமையானவர்களே, அதுதான் உண்மை. மார்க் 10ஆம் அதிகாரம் 51 வாசியுங்க. இயேசு நின்று அவரை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சோதனை, துன்ப, துயர வேளையில் இயேசுவை கூப்பிடணும். உங்களுடைய வெற்றியின் ரகசியமே அதில் தான் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கூப்பிடுங்க, ஜபிக்க ஆரம்பிங்க, ஒரு ஜப வீரராக மாறுங்க, பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க, நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணி நற்கரனை அருந்தி திருப்பலியிலலாம் உங்களை ஒப்புக் கொடுங்க, தூய் ஆவியாருடைய வழியில் நடங்க. எந்த துன்ப துயர வேளையில் இயேசு என்னோடு பயணிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்து அப்படியே நீங்கள் ஒப்புக் கொடுங்க, நிச்சயமாக வெற்றி உண்டு. இயேசு விழித்தெழுகிறார், ஆண்டவரை கூப்பிடுறாங்க, அவரை விழித்தெழுகிறார். அப்பொழுது ஆண்டவர், ஐயோ தண்ணி நிரம்பிட்டா, ஐயோ இவ்வளோ பெரிய புயலாக இருக்குது, ஐயோ நிறைய டேமேஜ்லாம் வந்துருமோ, பதறலை, அவர் பதஷ்டப்படலை. அல்லது தந்தையிடம் நாம் என்ன செய்யலாம் விசாரிக்கலாமா? ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பதறவே இல்லை, பயப்படவே இல்லை. மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்கிறார், அதட்டுறாரு. அந்த கொந்தளிக்கிற கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு. இந்த விசுவாசம் அந்த சீடர்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் அந்த விசுவாசம் அந்த சீடர்களுக்கு இல்லாமல் போச்சுது. அன்பார்ந்தவர்களே, அவர் இறையாதே, அமைதியாயிரு என்று கடிந்து கொண்டதுமே அப்படியே அமைதியாகி விடுகிறது. கடல் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக இல்லை, இன்ஸ்டண்டாக உடனே அமைதியாகிறது. காரணம் என்ன? காற்றையும் கடலையும் படைத்தவர் அவர்தானே. அவர் வழியாக தானே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் இயேசுவுக்கு நோய் மீது அதிகாரம் இருந்தது, பேய் மீது அதிகாரம் இருந்தது, சாவில் கல்லறையில் இருந்த லாசரை நோக்கி உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருந்தது, இயற்கை மேலும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதனால தான் உங்கள் பிரச்சனையை மிக எளிதாக இயேசுவால் சரிப்படுத்த முடியும். நீங்கள் நம்புங்க. காரணம், உங்களை குணப்படுத்துறது, உங்களை சரிப்படுத்துறது அவருக்கு லேசான காரியம். அன்பார்ந்தவர்களே, அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு அந்த ஆண்டவர்கிட்ட மண்டாடுவோம். உங்கள் பிரச்சனையை சரிப்படுத்துவது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நெஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த பயம் சாத்தானின் பயங்கரமான ஆயுதம். அந்த பயம் வருகிற பொழுது அது தனியாக வராது, அது கவலையை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும், குழப்பத்தை கொண்டு வரும், திகில் எல்லாத்தையும், வியாதி, நோய் எல்லாத்தையும் கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். இந்த நாளில் இயேசு என்னோடு பயணிக்கிறார், என் குடும்பத்தில் என்னோடு பயணிக்கிறார், என் தொழிலில் என்னோடு பயணிக்கிறார். எனவே நம்முடைய விசுவாச கண்களை திறக்க ஒரு நிமிடம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அப்படியே ஒரு நிமிஷம் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பு செய்து பராமரித்து பாதுகாத்து வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மானுவேல் கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், நீர் எங்களோடு என்னோடு பயணிக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாத்தான் எங்கள் விசுவாச கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். எங்கள் விசுவாச கண்களை திறந்தருளும். இதனால் எங்களோடு பயணிக்கிற உம்மை நாங்கள் கண்டுகொள்ளவும், உம்முடைய ஆற்றலினை பெற்றுக்கொள்ளவும், இதனால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றியினை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றலை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.